வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா TN10 ஷவர்மா அண்ட் ஷேக் ஃபேக்டரி. And if you get in my way, you gonna feel the wrath. Gotta say it to my face while he's looking back. Mirror breaks after math. When I hate, I attack. பி அங்க போ. மக்களே, கடைக்குள்ள வந்துட்டோம். தம்பி ரொம்ப நாளா நம்ம சேனல் ஆரம்பிச்சது வந்து அண்ணா என்னையும் கூப்பிடுங்க, வீடியோக்கு என்னையும் கூப்பிடுங்கன்னு இருந்தாப்புல. இப்ப தம்பியை பிடிச்சிட்டோம். இன்னைக்கு தம்பி தான் ஆர்டர் பண்ண போறாப்புல. தம்பி தான் முக்காவாசி ரிவ்யூ கொடுக்க போறாப்புல. என்ன தம்பி, கொடுத்துடலாமா? முதல்ல உங்க பேர் சொல்லி என்ட்ராங்க. என் பேர் நந்தகுமார். எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். ஆனால் யூடியூப் சேனல் சொன்னாரு, ரொம்ப நாள் ஆசை அண்ணன் யூடியூப் சேனல் பண்ணேன். இன்னைக்கு நிறைவேறிருக்கு. பண்ண போறோம். நல்லா சிறப்பான தரமான செய்ய போறோம். சார்கோல் ஷவர்மா சென்னையில இங்கே தான் இருக்கு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில எங்கேயுமே கிடையாது, இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் இங்கே நிறைய சாண்ட்விச், இப்போ பர்கர் இருக்கு, சாண்ட்விச் இருக்கு. அதில் வந்து கிளாசிக் சிக்கன் வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சொல்லிருக்காங்க. அது நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது சாப்பிடுவோம். எக் வார்ப் இருக்கு, அதையும் ஒரு டீ டெஸ்ட் பண்ணிடலாம். அடுத்தது இங்கே கிரில்டு சிக்கன் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது நல்லா இருக்குன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நான் சாப்பிட்டது கிடையாது. அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து மொஜிட்டோஸ் அப்புறம் பலூடாலாம் இருக்கு, அதையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் கடைசியா. ஓகே, இன்னைக்கு ஒரு பிடி. இது வந்து சார்கோல் ஷவர்மா. சென்னையில் எங்கும் கிடையாது சொன்னாங்க, இங்கே மட்டும் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். அடுத்தது எக் ரேப், நான் சாப்பிட்டதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன். டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன். இது வந்து சிக்கன் பர்கர். ஃபர்ஸ்ட் சார்கோல் ஷவர்மா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உண்மையிலே செம்மையா இருக்கு. மைனஸ்லாம் அல்டிமேட்டா இருக்கு. அது மாதிரி சாப்பிட்டதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றோம். சூப்பரா இருக்கு, வேற லெவல். ஆனால் உண்மையில வந்து கண்டிப்பா வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நீங்க சூப்பரா இருக்கு. ஷவர்மா சென்னையில மட்டும்தான் கிடைக்குனாங்க, அது நம்ம கடையில மட்டும்தான் கிடைக்குனாங்க. நாம ஒரு பைக் போயிடுவோம். அட்டகாசமா இருக்கு. எல்லாம் மைனீஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. புதுசா இருக்கு, நான் நிறைய சாப்பிட்டுருக்கேன், இருந்தாலும் இது புதுசா இருக்கு. இது வந்து எக் ரேப்பு. ஃபர்ஸ்ட் டைம் இது ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்றேன், நான் சாப்பிட்டது கிடையாது. எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம்ங்கற. ஆமாண்ணா, இது எப்படி இருக்கு போகுது, இந்த சைடு ட்ரை பண்ணுவோம். டேஸ்டே வித்தியாசமா இருக்கு. உள்ள டொமேட்டோ, ஆனியன்லாம் போட்டிருக்காங்க, செம்மையா இருக்கு உண்மையிலே. இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. மைனஸ்லாம் நல்லா உள்ள நல்லா கரெக்டா ஃபிட்டா இருக்கு, சூப்பரா இருக்குண்ணா. இது வந்து சிக்கன் பர்கரு. குச்சி சாப்பிடாதீங்க. ஓகே. எவ்வளவு பெரிய வாய்டா. சூப்பரா இருக்கு. உள்ள சிக்கன் ஆனியன்லாம் போட்டிருக்காங்க, நல்லா வெந்திருக்கு. உள்ள நல்லா ஜூஸியா இருக்கு. மைனஸ்லாம் சூப்பரா இருக்கு. சிக்கன் நல்லா ஜூஸியா இருக்கு.
சூப்பராக இருக்குது, டேஸ்ட் செம்மையாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது, மஸ்ட் ட்ரை தான். அடுத்து சிக்கன் கிரில்டு சாண்ட்விச் வந்திருக்கு. கறியெல்லாம் நல்லா அட்டகாசமாக வந்திருக்கு. உள்ள தக்காளி வெங்காயம்லாம் முடிச்சுருக்காங்க, அதனால சூப்பியாக அதுவும் நல்லா நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது டேஸ்ட். இது ஒரு பைட் போவோம். கறி ஒன்று பட்டையே ஒன்று இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மைனஸ் தாங்க நல்லா அள்ளி விசிறிருக்காங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. எல்லாம் சாப்பிட்டாச்சு. நான் ஒரு லெமன் டீ சொல்லிக்கிறேன். உனக்கு அல்லுடாவா? சரி ரைட்டு சொல்லு. எனக்கு நீ சொல்கிறா குடிப்பான். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. இது வந்து 200 மேலே எதுவுமே இல்லை, அது கீழே தான் இருக்குது. 150 180 அதுக்கு மேலே போகவே இல்லை, எல்லாமே ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இருக்குது. ஒரு 4 பேர் வந்தால் நீங்கள் 500 இருந்தால் போதுமே. 500 இருந்தால் நீங்கள் 4 பேர் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு போகலாம். அவ்வளோ கம்மியாக இருக்குது ரேட்டு கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட் வேறு லெவல், எல்லாமே அல்டிமேட் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓ இதான் ஃபலூடாவா? எனக்கு என்னடா தெரியும், கொடலாம் போட்டிருக்கு. ஏன்னா ஆர்டர் பண்ண நான் தான் சாப்பிட்டுருக்கே இல்லையா? இல்லைண்ணா, கொடலாம் போட்டிருக்கு. மழை பெய்யதில் தான் கொடலாம் போட்டிருக்கு. ஐஸ்கிரீம் இருக்குது, சாக்கோ ஸ்டிக் இருக்குது, வேஃபர் இருக்குது, செரி இருக்குது, உள்ளே நிறைய நட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இப்போ நிறைய உள்ளே என்ன இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். வேஃபரோட ஐஸ்கிரீம் ஒரு பைட் போவோம், வரமாட்டுது. நல்லா மொறுமொறுன்னு இருக்கு, சூப்பராக இருக்கு. ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கு நிறைய, அப்புறம் நட்ஸு, அப்புறம் சாக்கோஸ். மக்களே ஒரு 5 ஐட்டம் ஆர்டர் பண்ணோம், எல்லாம் சாப்பிட்டோம், எல்லாருமே திருப்தி. நாங்கள் பார்த்தோம்னா பசங்களை கேட்டேன், வெளியே போய் சாப்பிட்டா ஒரு 1200 1500 பக்கம் வரும்னாங்க. நீங்கள் பாருங்கள், நாங்கள் ஒரு 5 ஐட்டம் பண்ணோம், எல்லாம் 100 to 120 ரூபாக்குள்ளே இருக்கு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 1200 எதிர்பார்த்தோம், இங்கே 640 ரூபா தான் வந்திருக்கு பாருங்கள். அதனால் நீங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் பசங்களோட என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா இங்கே வாங்க, வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. இப்போ ஓனர்கிட்ட போய் பேசுவோம். ஷவர்மான்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐட்டம் கிடையாது, நம்ம மாதிரி நார்மல் மக்களுக்கு வந்து தெரியாது, பசங்களுக்கு வெளில போகிறவங்க தெரியும். பட் அதுவே வந்து ஒரு நல்ல ஃபுட்டு கிடையாது. பட் இருந்தாலும் அந்த ஃபுட்டையே நாங்கள் குவாலிட்டியாக கொஞ்சம் வந்து லவ்வோடு கொடுக்குறோம் எல்லாருக்கும். என்னென்னா மெயினாக வந்து லெட்யூஸ் கொடுப்போம், கேபேஜ் யூஸ் பண்ண மாட்டோம், லெட்யூஸ் தான் யூஸ் பண்ணுவோம், அஜினமோட்டோ யூஸ் பண்ண மாட்டோம், ப்ளஸ் குபூஸ் கிடையாது, ருமாலி ரொட்டியில் போடுறோம், ப்ளஸ் சார்கோல் உங்கள் கண்ணு எதிர்க்கே நீங்கள் பார்க்கலாம். கறியில் நார்மலாக வீட்டில் கேஸில் செய்கிறதுக்கும் கறியில் செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது டேஸ்ட் வைஸ். நீங்கள் சாப்பிட்டு போய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது. ஸோ அந்த டேஸ்ட்டுக்கு நாங்கள் எப்போவுமே கேரண்டி கொடுத்துருவோம். சரி, உங்களுக்கு வந்து நாங்கள் பார்த்தல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இவ்வளோ ரேட் வந்து கம்மியாக பண்ணுறத முடியவே முடியாதுங்கிறாங்க. உங்களுக்கு எப்படி இது கட்டுப்படி ஆகுது? ஏதோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சேர்க்கணும், எப்போவுமே நல்ல விஷயம் கொஞ்சம் லேட்டாக தான் செய்கிறோம். மக்களே இவர் தான் ஷவர்மா மாஸ்டர். இவர்கிட்ட கேட்பான், மாஸ்டர் எதுவுமே இது கலப்படமே எதுவும் இல்லை. ஓகே, வெறும் அஜினாமோட்டோ இதெல்லாம் போடுறதில்ல, வெறும் கை பக்குவம் தான். கை பக்குவம் பாருங்க மக்களே, மாஸ்டர் சொல்கிறாரு அஜினாமோட்டோ கூட போடுறது இல்லைன்னு. அப்போ எந்த அளவுக்கு அஜினாமோட்டோவே போடாமல் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னா சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக.